அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். ஞானசேகரன் மீதான குண்டர் சட்டம் ரத்து. என்னங்க, குண்டர் சட்டம் ரத்தாயிடுச்சா? அப்ப வெளியில வந்துருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அவருக்கு 30 ஆண்டு காலம் தண்டனை கொடுத்தாச்சு. இப்ப 30 ஆண்டு காலம் தண்டனை கொடுத்ததுனால அவருடைய குண்டர் சட்டம் ரத்து செய்து இருக்கிறாங்க. ஆனால் வெளியில அரசல் புரசலா பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, தேர்தல் முடிஞ்சவுடன் ஞானசேகரன் வெளியில வந்துருவாரு. அவருக்கு மேலிடத்தில் பல தொடர்புகள் இருக்கிறது. யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயம் இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த சார் அவரை காப்பாற்றுவார். ஏன்னா காவல்துறை யார் அந்த சார் அப்படிங்கிற ஒருவர் இல்லைன்னு சொன்னா கூட எப்பயுமே பல பேர் அது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பழனிசாமி அவர்களும் நான் ஆட்சிக்கு வந்தால் யார் அந்த சார், அதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தது உங்களுக்கு தெரியும். இப்ப 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த ஞானசேகரன் எப்படி வெளியே வருவார்? உடனே மக்கள் சொல்றாங்க, இதே மாதிரி ஹேமந்த் ஒரு சின்ன பாப்பாவ பாலியல் பலாத்காரம் செய்து சூட்கேஸ்ல அடைச்சி அதனால தண்டிக்கப்பட்டு வெளியே அவங்க அம்மாவை கொன்று மீண்டும் சிறைக்கு போறாரு. அவரை காவல்துறை ஆதாரங்கள் சரியா நிரூபிக்கல அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வெளியே விட்டது. அதேபோல இந்த ஆட்சி அப்படிங்கிற ஒண்ணு வரக்கூடிய தேர்தல்ல ஜெயிச்சா இவரை வெளியே விடுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அரசியல் அழுத்தம் நிறைய ஞானசேகரனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஊர்ஜிதமான தகவலா தெரியல. ஆனாலும் சில பேர் இத பேசிட்டே இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஹேமந்த் விஷயத்துல கோட்டை விட்ட காவல்துறை இதுல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனாலும் வெகுஜன மக்கள் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கண்டிப்பா இதற்கான தண்டனையை இவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் விடுவிக்கப்பட்டது பொதுமக்கள்கிட்ட மீண்டும் இந்த சம்பவத்தை இப்ப நினைவுகூர ஒரு வாய்ப்பா அமைந்து போச்சு. வரக்கூடிய தேர்தல்ல கண்டிப்பா ஞானசேகரன் விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையாகும். வேறு ஏதேனும் தமிழ் ஆடியோவை மொழிபெயர்ப்பு செய்யவோ அல்லது சுருக்கவோ வேண்டுமா?